வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்கம் நண்பர்களே. கரெக்ஷன் 10th 12th மார்க் ஷீட் சம்பந்தமாக தேர்வுத்துறை மூலமாக ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முழுமையான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ மூலமாக நாம் பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு தேர்வுத்துறை மூலமாக ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. உங்களுடைய மதிப்பெண் சான்றிதழில் பெயர் திருத்தம், பிறந்த தேதி திருத்தம் மற்றும் உங்களுடைய பெற்றோர் பெயர் திருத்தம் மேற்கொள்ளும் போது ஆவணங்கள் இணைக்கப்பட வேண்டும் என அரசு தேர்வுத்துறை இயக்கம் அறிவித்துள்ளது. இது குறித்து அரசு தேர்வுகள் இயக்கம் சார்பில் முதன்மை கல்வி அலுவலகத்திற்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்களின் பெயர், பிறந்த தேதி, பெற்றோர் பெயர் திருத்தம் மேற்கொள்ள தங்கள் அலுவலகங்களில் பெறப்படும் விண்ணப்பங்களுடன் பின்வரும் இணைப்புகள் இணைக்கப்பட்டால் மட்டுமே அரசு தேர்வு இயக்கத்தின் பரிந்துரை செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவ்வாறு குறிப்பிடப்பட்ட இணைப்புகள் இல்லாத பட்சத்தில் தங்கள் அலுவலக அளவிலே விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கேட்டிருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக இணைச்சி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும், சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்டர்னலாக அலுவலகத்தில் செக் பண்ணுவாங்க, கரெக்டாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அங்கேயே வந்துட்டு விண்ணப்பத்தை நிராகரிச்சிருவோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய மார்க் ஷீட்டில் உங்களுடைய பெயர், அப்பா அம்மாவோட பெயர் திருத்தங்கள் இருக்குன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும்னா, அசல் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 10ஆம் வகுப்பு மாற்றுச் சான்றிதழ் அதாவது டிசி அல்லது தலைமை ஆசிரியரால் சான்றளிக்கப்பட்ட நகல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேட்டிருக்கிற இந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் இணைச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பெயர் மற்றும் பெற்றோர் பெயரோட திருத்தம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய மார்க் ஷீட்டில் பிறந்த தேதி தப்பாக இருக்குது அப்படின்னா தேவையான ஆவணங்கள் உங்களுடைய 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், பள்ளி சேர்க்கை விண்ணப்பம், பள்ளி சேர்க்கை நீக்க பதிவேடு, 10ஆம் வகுப்பு மாற்றுச் சான்றிதழ், தலைமை ஆசிரியர் கடிதம் மற்றும் கல்வி சான்றிதழ், ஃபைனலாக உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் இணைச்சி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி திருத்தத்தை செஞ்சு கொடுத்துருவாங்க. மார்க் ஷீட் சம்பந்தமான இந்த திருத்தங்களை நம்ம ஆன்லைனில் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. நீங்கள் டைரெக்டாக அரசு தேர்வுகள் இயக்கம் அதாவது டிஜின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் போயிட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். அல்லது ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே இருக்கும் டிஜி ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே நீங்கள் டைரெக்டாக போயிட்டு தேவையான ஆவணங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரியான மெத்தடில் தான் நீங்கள் சேஞ்சஸ் பண்ண முடியும். வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்படுதுன்னா கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம சேர்த்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.